நாளே இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கேட்க போகிறோம். அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. இப்போ நீங்கள் இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு பலன், சுகம், ஐஸ்வர்யம், வெற்றி, சந்தோஷம், சமாதானம். ஆகியோட கடைசி இந்த விஷயம் படிக்கும்போது ஆண்டு சொன்ன தீர்க்கதரிசனமான வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்துவிட்டது. எதெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ, நீங்கள் தேவனை எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் அவரை ஒரு அப்பாவாக நீங்கள் பார்க்கணும். எந்த நேரத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அப்பாவாக நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரமோ நீங்கள் அவர்கிட்ட நெருங்கி வர முடியும். பேசலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 95வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். நம்மை உண்டாக்கின அப்படின்னு இதுல ஹீப்ரு பதம் என்னன்னா, இங்கேதான் ஜெகோவா ஓசேனு, யெகோவா ஓசேனு என்ற அந்த கர்த்தருடைய நாமங்கள் நமக்கு அநேக நாமங்கள் தெரிந்திருக்கிறது. யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லா தேவையும் சந்திக்கிறவர். யெகோவா ஜீரே அப்படின்னா the Lord will see and are provide. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய சோர்வுகளை, உங்க அம்மா அப்பாவால் புரிந்து கொள்ள முடியாத பலவீனத்தை கூட உங்களுக்குள் இருக்கிற கடவுள் புரிந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகளை எந்த நேரத்தில் எது தேவையோ அதுக்கு வேண்டிய தீர்வை உண்டாக்குறார். யெகோவா ஈரே. அப்போ யெகோவா ராஃபா அப்படின்னா அவர் the Lord our healer. அவர் தான் உங்களுக்கு மருத்துவர். பிரைஸ் தி லார்ட். யெகோவா ராஃபா அப்படின்னா கர்த்தர் என்னை குணமாக்குற மருத்துவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கர்த்தர் என்னை குணமாக்குற மருத்துவர். யெகோவா ராஃபா அப்படிங்க சொல்லணும், அடிக்கடி சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யெகோவா ஷாலோம் அப்படின்னா the Lord our peace. நம்முடைய கர்த்தரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். வாழ்க்கையில் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வியாதி, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்கு சமாதானம் இருக்கு. சின்ன கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, உடனே சமாதானம் போயிடும். திடீர்னு வீட்டில் சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா நினைஞ்சிடும், சமாதானம் போயிடும். ஆனால் நீங்கள் அப்போ சொல்லணும், என்னுடைய ஆண்டவர் யெகோவா ஷாலோம். அல்லேலூயா. எனக்கு சமாதானம் கொடுக்கிறவர். the Lord our ஷாலோம். பிரைஸ் தி லார்ட். பீஸ். எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். அது மட்டும் இல்லை, ஜெகோவா மெக்காதிஸ், அவரே நம்மை பரிசுத்தமாக்குறவர். அல்லேலூயா. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா தோற்று போயிருவீங்க. அல்லேலூயா. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் பரிசுத்தமாக வாழ முயற்சி பண்ணுவது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வழுக்கு மரம்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் பண்டிகைகளில் வைப்பாங்க. நானும் சின்ன வயசில் பார்த்துக்கிறேன். அந்த மரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிருப்பாங்க. எவ்வளோ தூரம் ஏறினாலும் திரும்ப நெஞ்சணும். அப்போ நம்மளுடைய பலத்தினால நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் யெகோவா மெக்காதிஸ், அவரே நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அல்லேலூயா. அவரே நம்மை குணமாக்குற கர்த்தர். அவரே நமக்கு நீதியா இருக்கிற கர்த்தர். யெகோவா ராய், அவரே நம்முடைய நல்ல மேய்ப்பர். இப்படி தேவனை குறித்து அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறும் அப்படின்றால், அவர் ஒரு மனிதனை எப்பொழுது நீதிமானாக மாற்றார், எப்பொழுது பரிசுத்தமாக மாற்றுகிறார், எப்பொழுது தேவையெல்லாம் சந்திக்கிறார்னா, பிதாவாகி தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு சமாதானத்தை அருள்கிறார். அல்லேலூயா. பிதாவாகி தேவன் கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறார். பிதாவாகி தேவன் கிறிஸ்துவின் மூலமா உங்க தேவையெல்லாம் சந்திக்கிறார். இந்த நாளிலே எனக்கு போன வாரம் இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, யெகோவா ஓசேனு அப்படின்றால் உருவாக்குற கர்த்தர். லார்ட் இஸ் அவர் மேக்கர்.
அவர் தான் என்னை உண்டாக்கினார். அப்படி சங்கீதக்காரன் சொல்றான். இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நம்ம பார்க்கிற சூரியனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின கர்த்தர் தான் நம்மையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக போட்டிருப்பாங்க. 5வது வசனம் நினைக்கிறேன். நாம் அவருடைய ஆடுகளின் 7வது வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கைக்குள்ளான யார் கைக்குள்ள? பிரைஸ்லா. நீங்க அப்படியே பிரசங்கத்துக்கு கூட அப்படியே கற்பனை பண்ணிட்டே வரணும். கைக்குள்ள. அல்லேலூயா. நீங்க நம்ம உண்மையாவே சொல்றேன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில இல்லாட்டாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். 99 ஆடுகள் அவருடைய மந்தையில் இருந்துச்சு. ஆனா ஒரு ஆடை தேடி நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படியே இந்த ஒரு ஆடு என்ன இருந்துச்சுன்னா இந்த மந்தையை விட்டுட்டு அதுவா தனியா வாழ்க்கை நடத்த போச்சு. மேய்ப்பல் இல்லாத ஆடு போனா எப்படி இருக்கும்? பகைவனுக்கு கொண்டாட்டம். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் நம்ம கிறிஸ்துவை விட்டு அப்படியே நம்மளால அலைஞ்சு தெரிஞ்சோம். பல முட்கள் நம்முடைய மனதிலே பாதிச்சிச்சு. பல மேடு பள்ளங்கள், பல தேவைகளை நோக்கி எதிர்கொண்டிருந்தோம். ஆனால் மறுபடியும் நேசிக்கிற தகப்பன், நேசிக்கிற மேய்ப்பர், அந்த ஒரு ஆடு எங்க? அந்த ஆடை நான் தேடணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே கிறிஸ்து என்று ஒருவர் என் வாழ்க்கையில நான் இயேசுவை மாத்திரம் அறியாமல் இருந்தால் நான் மறித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கும். நானும் தொலைந்து போன ஆடு தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இருக்கு, உட்கார்ந்துக்க ஒவ்வொரு பேரும் என்னால் நேசிக்கப்படுகிற தொலைந்து போன ஆடுகள் தான். ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். அப்போ 99 ஆடுகள் கொடுத்து அவருக்கு கவலை இல்லை. அந்த ஒரு ஆடு, அந்த ஆடு எப்படின்னா அவர் கைக்குள்ளான. பிரைஸ் காட். திரும்ப வாசிங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஓ பிரைஸ் லார்ட். 7வது வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும். கைக்குள்ளான. உங்களை விடுவாரா? அவருடைய கை எப்படி தெரியுமா? அன்பான கை. பிரைஸ் லார்ட். அரவணைக்கிற கை, உங்களை தேற்றுகிற கை. நீங்க அநேக நேரங்களில் இந்த யெகோவா ஓஷனும் நம்மை உருவாக்குற கர்த்தர் அப்படி சொல்லும்போது கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த செய்தி ரொம்ப பிரபலமா இருக்குது. ஆண்டவர் நம்மளை ஒட்டைச்சு என்ன செய்வார்? உருவாக்கிடுவாரு. அதை கொஞ்சம் நம்ம மாற்றி தியானிக்கப்படும். ஆண்டவர் யாரை உடைத்தார்? நம்மளை உடைச்சாரா? கல்வாரி சிலுவையில கிறிஸ்துவை உடைச்சாரான்னு தான் நீங்க பார்க்க போகணும். அல்லேலூயா. நம்மை உடைக்கல. நாம் செய்த தண்டனைக்கு நாம் பலியாடாக போகணும். ஆனால் நமக்கு பதிலாக வேத வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. ஏசாயா 53:10 வாசிக்க கேளுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி. இயேசு கிறிஸ்துவை ஏசாயா 53 இருக்க அந்த பாடுகளுக்கு பிதாவாகி தேவனே உட்படுத்தினார். ஏன் உட்படுத்தினார்னா, இன்னைக்கு நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பலவீனங்களை மாற்றுவதற்காக பிதாவாகி தேவன் கிறிஸ்துவுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்தார். அதுதான் சிலுவையின் பாடுகள் நிறைந்த பாத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அவர் சிலுவையை சகித்து, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அதை வாசிக்கிறோமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் நினைக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? பிதாவாகி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மிகப்பெரிய பிரிவினை வந்துருச்சு. என்னவென்றால் பாவம். இப்போ பாவத்துக்கு பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரா நடுவுல வரார். அல்லேலூயா. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ தேவன் நியாயாதிபதி உள்ளவர். அவர் உண்மையுள்ள நியாயாதிபதி, அதே நேரத்தில் அன்பானவர். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாவத்தின் தண்டனையை, ஆதாமுடைய மீறுதனால் வந்த பாவத்தின் தண்டனையை மனுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்கணும்.
மனுக்குலத்தின் சார்பாக ஒரு மனிதனுடைய மீறலினால் இம்முழு உலகத்துக்குள்ள பாவம் வந்துச்சு. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதலினால் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு வந்தது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பிதாவாகிய தேவன் இந்த நாம் செய்த பாவத்தை, நம்முடைய மீறுதலை இப்போ நொறுக்கணும் நம்மள. ஆனா நம்ம நொறுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஒப்பு கொடுத்தாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமாக. இன்னைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் வியாதியை கொடுத்து நம்மளை திருத்திட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு விபத்து வந்துச்சுன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் விபத்து மூலமா எங்களுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. எங்க தொழில நஷ்டம் ஆயிடுச்சு, அதனால கூட எங்களுக்கு தான் நஷ்டத்தை ஆண்டவர் தான் ஆக்கி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்தாரு, அதனால நாங்க இப்போ திருந்திட்டோம். என்ன பிரச்சனை? ஏன் இந்த காரியம்? எப்படி ஏன் அப்படியாக சிந்திக்கிறாங்க? இப்போ ஒன்று நான் சொல்றேன், வியாதியை கொடுத்து நம்ம திருத்துறான்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். பிரச்சனையை கொடுத்து, வறுமையை கொடுத்து, சில பேர் வறுமையை கொடுத்து ஆண்டவர் திருத்துறாரு. இந்த பாவத்தினுடைய விளைவு தாங்க வறுமை, பாவத்துடைய விளைவு தான் வியாதி. அப்போ ஒன்று கேட்கலாம், நீங்க ஒன்று கேட்கலாம், என்னப்பா சர்ச்சுக்கு ஏன்பா வரல, ஏன்பா அப்படி குடிக்கிற? பாஸ்டர் நீங்க வர கொஞ்சமா குடிச்சு நீ திருத்திட்டு இருக்காரு ஆண்டவர். அப்படி சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஹலோ, நல்லா புரிஞ்சுக்கோ. வியாதி கொடுத்து திருத்தினார்னா நம்ம நினைஞ்சுக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப சொல்ல, என்னப்பா ஏன்பா இப்படி இருக்கிற, ஏன்பா இப்படிலாம் பாவம் பண்ற? மாஸ்டர் நீங்க வேற, எனக்கு பாவத்தை ஆண்டவர் கொடுத்து நினைஞ்சிட்டு இருக்காரு, திருத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வோமா? அப்ப பாவத்தின் விளைவுதான் வியாதி, பாவத்தின் விளைவுதான் வறுமை, பாவத்தின் விளைவுதான் சாபம். மனுக்குலத்தை முதலாவது தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கின போது அங்கே சாபம் இல்லை, வியாதி இல்லை, தரித்திரம் இல்லை, தண்டனை இல்லை. தேவனுடைய சத்தத்தை தடையில்லாம ஆதாம் கேட்கிறான். அல்லேலூயா. அப்படி உருவாக்கி வச்சிருந்தாரு. பிசாசு தான் உள்ள நுழைஞ்சு அவனை வீழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வந்து அவனை பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அவன் உருவாக்கிட்டான். தேவன் உருவாக்கின முதல் மனிதன் அற்புதமானவங்க. ஏதேன் தோட்டமே ஏசி மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. எங்க பார்த்தால் குழந்தை தோட்டம், அங்கு ஏதேன் என்றால் மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சிக்குள்ளதான் தேவன் உருவாக்கி வச்சார். இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுட்டே இருக்கணும், தேவன் ஒரு மனிதனை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு, பிசாசு ஒரு மனிதனை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறான். நீங்க பார்க்கல, அநேக இடங்கள் நம்ம பார்க்க முடியுது. அன்னைக்கு குடிச்சு அந்த ரோட்ல மனிதன் என்ன செஞ்சிருக்கிறான், விழுந்து கிடக்கிறான். பிசாசை எப்படி கீழே இறக்கி வச்சுட்டான் பாருங்க. தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. நீ இந்த பூமியை என்ன செஞ்சுக்கோ, ஆண்டுக்கொள், நீ தான் அத்தாரிட்டி, நீ தான் கிங், நீ தான் ராஜாவா இருந்து இந்த பூமியை நீ ஆளுகை செய். அப்படி உருவாக்கி வச்சவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பிசாசுடைய தந்திரம், அவர்களின் வறுமை, சாபம், தரித்திரம், வியாதி அத்தனை. அப்ப ஒரு ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் இவ்வளவு வருமானால், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு சுகம், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு வெற்றி, உங்களுக்கு ஐஸ்வர்யம், உங்களுக்கு மேன்மை உண்டாங்க. இப்போ உங்களை கத்தர் உங்களை கத்தர் நொறுக்கல, இயேசுவ சிலுவையில நொறுக்கிட்டாங்க. கெட்செமனேல அப்படியே கதற விட்டார். அதை கொஞ்சம் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். Praise God. சரி, மணிக்கு 26 26ஆம் அதிகாரத்தில் 37 38 வாசிக்கலாம். 39. பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரை கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாக்குலப்படவும் தொடங்கினார். பாருங்க, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை முழு மனுக்குலத்துடைய துக்கத்தையும் அவர் மேல் சுமத்திட்டார்.
அவருடைய பாத்திரம் துக்கத்தின் பாத்திரம், வியாக்குலத்தின் பாத்திரம் தொடங்கி அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தை சம்பளம் அந்த மரணத்துக்கு ஏதுவாக முழு மனுக்குலத்தில் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல, நாம் துக்கப்பட வேண்டிய இடத்துல, நம்ம அவமானப்பட வேண்டிய இடத்துல, நாம் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல கிறிஸ்து பிதாவாகி தேவனால் நொறுக்கப்பட்டார் என்றால் உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பது அந்த நாலு செய்தி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் யெகோவா ஓஷேனோ, லார்ட் இஸ் அவர் மேக்கர். கர்த்தர் நம்மை உருவாக்குறவர். அப்போ ஒரு பொருளை பாருங்கள், சில இந்த பிளாஸ்டிக் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற குடம், அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எப்படி வரும்னா பொடியாக பிளாஸ்டிக் இருக்கும், ரவுண்டாக நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ எந்த டிசைன் வேணுமோ அந்த மோல்டை எழுதியிருப்பாங்க, அந்த மிஷினுக்குள்ளே பொருத்தி வச்சுருப்பாங்க. இது இந்த பொடிசாக இருக்கு பாருங்க, இந்த பிளாஸ்டிக்கை அதை உள்ளே போடுவாங்க, நல்லா ஹீட் பண்ணுவாங்க, அது அப்படியே மெழுகு போல் அப்படியே உருகி அந்த மோல்டிங்குள்ளே என்ன செய்யும், எந்த டிசைன் போட்டிருக்குதோ அந்த டிசைன் நெஞ்சிடும். வெளியே இப்போ கப்பு டிசைன் போட்டுச்சுன்னா கப்பாக வந்துடும், வாளினா வாளியாக வந்துடும், கொடனா வந்துடும். இப்போ கல்வாரி சிலுவையில் நம்ம நீதிமானாய் வெளியே வர, நம்ம ஒரு ஐஸ்வர்யவானாய் வெளியே வர, நம்ம சுகமுள்ளவனாய் வெளியே வர, நம்ம அவருடைய பிள்ளையாய் வெளியே வர பிதாவாகி தேவன் கிறிஸ்துவை கெர்சமேனில் அப்படியே நொறுக்கு வியாக்குலப்பட்டார், கத்தறினார். வசனம் வாசிக்கலாம். என் ஆத்துமாய் மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று கேட்கிற மனுஷன் தயவு. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கிறிஸ்து, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனுஷ தயவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனுஷ தயவை உருவாக்க அவர் திக்கற்றவராய் கெர்சமேனில் கதறினார், ஒரு அனாதையை போல கதறினார். ஏன்னா நீங்க அனாதையும் ஆகக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. 12 வருஷம் சொல்லுது, சற்று அப்புறம் போய் நோக்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ண. இந்த பகுதி நமக்கு தெரியும், உம்முடைய சித்தம். இப்போ பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மோல்டிங் பண்ணி வச்சிருந்தார். என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறபடி செய்ய வருகிறேன். அப்ப அந்த பாடு, அவமானம், உமிழ் நீருக்கும் ஏசியா 51 இருக்கிறேன் 50வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வசனம் 7வது வசனத்தை பார்க்கும்போது அவரை இயேசுவை காரி துப்புனாங்க. ஏன் காரி துப்புனாங்கன்னா, இப்போ நொறுக்கப்படுகிற அவரு நீங்கள் நானும் வெட்கப்படக்கூடாது என்ற காரியத்துக்காக. அல்லேலூயா. அவரை பிதாவாகி தேவன் எப்படிலாம் உடைச்சாரு, எப்படிலாம் உருவாக்கினாரோ அதற்கு பிரதிபலன் நமக்கு எப்படி தெரியுமா? என் ஜனமோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வாசிக்கிறோமா? புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். அடிக்கிறதற்கு என் முதுகையும் தாட மயிரப்படுவதற்கு எப்படி உருவாக்கினார் பாருங்க, எப்படி உருவாக்கியிருக்காரு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதாவாகி தேவன் தேவ பிள்ளைகளை நொறுக்க சித்தம் இல்லை, கிறிஸ்துவை நொறுக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது நம்முடைய உரிமை, நம்ம பாராட்டணும். சத்தியம் தெரியாம ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, பிசாசு தான் வியாதியை கொடுத்து நொறுக்கிட்டு இருப்பான். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவரே நீங்க தான் என்ன நொறுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நொறுக்குங்க. அப்படி இல்லைங்க. அல்லேலூயா. உங்களுக்காக முழு மனுக்குலத்துடைய வியாதியும் இயேசுவின் சரீரத்தில் கொடுத்து நொறுக்கிட்டார். இங்க என்ன போட்டிருக்குது? அவமானத்துக்கு தாடமயிரை பிடிச்சு இழுக்கிறாங்க. எவ்வளோ கேவலம். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லணும், பிசாசை நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், எந்த பகுதியிலே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, எனக்காக கிறிஸ்து உருவாக்கப்பட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க வாசிக்கலாம். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் பிரைஸ் தி லார்ட் முகத்தை என்ன செய்யலையா? நான் ஏன் இது கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, நம்முடைய தீர்வு அனைத்துமே சிலுவையில் தாங்க இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே காரி துப்புனாங்க தேவகுமாரன். ஏன்? இப்போ உள்ள பிளாஸ்டிக் தூள் போடும், வெளியே ஒரு அழகான ஒரு டிசைனில் ஒன்று வச்சுக்கீங்க. உமிழ் நீருக்கும் அவமானத்துக்கும் அவர் முகத்தை மறைக்கலைன்னா வெளியே ஒரு டிசைன் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வாழ்ந்து காட்டுவேன்.
எனக்காக என் சார்பில் கிறிஸ்து நொறுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சூப்பர். கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் என்று வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். Praise God. இயேசு நொறுக்கப்பட்டதுனால, அவருடைய முகம் அவமானப்பட்டதுனால என் முகம் எப்படி இருக்குன்னா கற்பாறை போல. என்னன்னா, நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அசைக்கப்படுவது இல்லை. வெட்கப்படாதீங்க. அப்போ இந்த நாளிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் எப்படி நம்மை உருவாக்குறார்? ஏற்கனவே சொன்ன அவர் யெகோவா ஓஷேகோ, அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ராய். இந்த நாளிலே அவருடைய நாமம் யெகோவா ஓஷேகோ, லார்ட் இஸ் அவர் மேக்கர். கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது அதை நீங்க எதிர்த்து நிற்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க சார்பில் உங்களுக்காக கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் ஒருக்க சித்தமாக. அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தீமையினால நம்மை உருவாக்க மாட்டார். பிரைஸ் காட். சொல்லுங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தீமையினால கர்த்தர் ஒரு காலம் என்ன உருவாக்க மாட்டார். இப்போ நம்ம பிள்ளை சரியா படிக்கல, ஏன்டா சரியா படிக்கல, வாடா வலது கை தானே சரியா எழுதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அருவா வச்சு வெட்டிருக்கீங்களா? எப்படிலாம் வளர்த்த பிள்ளை இல்லையா? சரி, என்ன செய்வீங்க? அடிச்சு வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவீங்களா? அதான் சொல் பொல்லாதாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு நன்மையான கொடுப்பது. ஆனா நம்ம அதை எப்படி பேசுறது தெரியுமா? இவங்க கத்தரை காட்டில இவங்க மேன்மையான ஆளுங்கப்பா. இவங்க சொல்லுவாங்க, என்னப்பா ஏன் ஆண்டவர் என்னை ரொம்ப பாடங்களுக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார், வியாதிக்குள்ள நடத்தி கொண்டாரு. உன் பிள்ளைக்கு நீ வியாதி கொடுக்க மாட்டேன். காலைல ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைக்கு சொல்ல, நீங்க உனக்கு நீ சரியா இந்த இடத்துல நான் சொன்னது எப்படி நீ சரியா சாப்பிடல, அதனால உனக்கு 11 மணி முதல் 12 காலம் வரை வயிற்று வலி வரட்டும், போ ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? பிரைஸ் காட். என்னங்க கொஞ்சமாவது நீங்க சொல்லுவோம் அப்படி சொல்ற கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நாங்க ஆராதிக்க கடவுள் ரொம்ப அன்பானவரையா, நீ ஆராதிக்க கடவுள் பத்தி எனக்கு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்காக நம்முடைய நிமித்தம் நாம் நொறுக்கப்பட இடத்துல பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை நொறுக்கிட்டார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு காலம் கிறிஸ்தவ வாழ்வு முறுமுறுப்பே இருக்காதுங்க. ஆண்டவர் மேல உங்களுக்கு கோபமே வராது. அல்லேலூயா. அப்ப எப்படி வரும் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். கண்டிப்பா என் நிலைமை மாறும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஓ ஜீசஸ். பாருங்க, ஒரு பிளாஸ்டிக்கை உருவாக்குறதுக்கு அந்த பிளாஸ்டிக் துகள்களை உள்ள அனுப்பி ஹீட் பண்ணி நல்ல மோல்டிங்களை உருவாக்குறாங்க. அதே போல கெட்செமனேல நம்முடைய நல்வாழ்வுக்காக கிறிஸ்து கெட்செமனே முதல் சிலுவை வரை நமக்காக பாடுகள் சுமந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த சிலுவையில இருந்து நமக்கு நீதி, சமாதானம், ஐஸ்வர்யம், வெற்றி, சுகம், இதுதான் நீங்க உங்களை கர்த்தர் உருவாக்க போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நம்ம இந்த வார்த்தையை நம்ம சரியா தியானிக்க போகிறோம். அவர் யெகோவா ஓஷேனு சொல்லுங்க. யெகோவா ஓஷேனு என்னை அன்பினால, பிரசன்னத்தினால, வார்த்தையினால உருவாக்க போறாங்க. அநேக காரியங்கள். அப்போ நன்றா புரிஞ்சுங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அப்போ தேவன் நம்மை தீமையினால என்ன செய்ய மாட்டார், உருவாக்க. நல்ல ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லா கிறிஸ்தவம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பாவம் கொடுத்து உருவாக்குவார் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஹலோ, ஏற்றுக்கொள்வீங்களா? ஆனா வியாதி கொடுத்து உருவாக்குறா என்ன செஞ்சாங்க. அப்ப அதோட இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு செய்திங்க. கொஞ்சம் வயசுல ஒரு பையன் இறந்து போயிட்டான். உடனே அந்த பிரசங்கத்துக்கு வந்த பாஸ்டர் சொல்லியிருக்கார், நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். பரலோகத்திலே கேசியை வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த பையன் நன்றாக கேசியை வாசிக்கிறதுனால தேவன் பார்த்தார், மகனே நீ உன் வீட்டில் அமர்ந்து கேசியை வாசிப்பதை காட்டிலும்
நீ என்னோடு கூட கேசியை வாசிக்க உன்னை அழைக்கிறேன் என்று அவர் எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்றது பிள்ளைகள் வாழ்வை கேசியை வாசிக்க நாங்கள் தேவ தூதர்கள் கோடான கோடி. அல்லேலூயா. கொஞ்சமா நம்ம திருந்த போறோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளை நம்ம பெற்றெடுத்த நம்ம பாருங்க ஓரளவு தகப்பனுக்கு உள்ள நமக்கு வருது. வாலிப பிராயத்தில் நமக்கு தெரியுது. பிரைஸ்லா இப்போதான் சாப்பிட்ற முறையெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடணும்னு தோணுது. பிரைஸ்க்காக பாருங்க, இப்போ நம்ம தகப்பனான பிற்பாடு நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு வருவோம். நல்லா படிக்கணும், ஆமாம் ஃபஸ்ட்டு நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வரணும், சூப்பர். நல்ல வேலைக்கு போகணும், சூப்பர். நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், சூப்பர். அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், இதான் நம்ம விரும்புகிறோம். யாராவது மாற்றி விரும்புகிறீங்களா? அப்போ தேவன் பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளே வாழ்வை இப்போ கொஞ்சம் மாற்றி தேவனை இவங்களை காட்டிலும் ஆண்டவர் பொல்லாத ஆளை காட்டினாங்க. கத்த நல்லவர் சொல்ல, கத்த நல்லவர். சத்தியத்தை அறிவிகள், சத்தியங்களை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில என்னை தொட்ட ஒரே ஒரு சத்தியம் எதுனா அவர் அன்பானவர். என்னையும் ஏற்றுக்கொண்டார்னா நான் விசுவாசிக்கிறேன், யாரையும் அவர் ஏற்றுக்கொள்வார். பிரைஸ்லா. பவுல் சொல்றான், உலகத்தில் பிரதான பாவியம் அப்படின்னு சொல்றான். தாயின் கருவிலை என்ன செஞ்சார் ஆண்டவர் முன்குறித்தார். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒன்று, உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தது அவருடைய அன்புங்க. பிரைஸ்லா. அவருடைய கிருபை, அவருடைய தயவு. உங்களுக்கு அவருக்கு என்ன வரும்னா தகப்பன் பிள்ளை. பிரைஸ்லா. நம்முடைய அம்மா அப்பா நம்மளை பெற்றுதான் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின தேவன் உங்களை மிகவும் மிகவும் நேசிக்கிறார். இப்ப 3 காரியத்தின் மூலமாக இந்த பகுதியை நம்ம முடிக்க போயிடும். முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரை பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா எப்படிப்பட்ட ஆளா இருந்தான்னா ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவனுடைய நம்பிக்கை எல்லாமே அவனுடைய உறவின் முறையாகிய அந்த உசியா ராஜா மேலேயே இருந்துச்சு. ஆனால் தேவன் மேல அவனுடைய நம்பிக்கையை அவன் வைக்கிறான். தேவன் அவனை இந்த பகுதியில ஒரு அற்புதமாக உருவாக்குறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நம்ம அவிசுவாசமா பேசிடுறோம், தவறான வார்த்தைகள் பேசுகிறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்குவார், நம்மகிட்ட சில குறைகள் இருந்தாலும் நம்மளை எப்படி சரி பண்ணுவார் என்பதுதான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்தது. பாருங்க, ஏசியாவுக்கு ஒரு தரிசனம். என் கூட அப்படியே 3 பாயிண்ட் தான். ஏசியா இப்படி பார்த்துட்டு இருக்கான், கீழே பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய தரிசனம் கொடுக்கிறார். உயரமும் உன்னதமான இடத்துல சிங்காசனத்துல அப்படியே ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனம். இப்போ தேவப்பா அவருடைய ஆலயத்தின் அந்த வஸ்திரம் அந்த பிரசன்னத்தினால தேவ ஆலயம் இணைஞ்சிருக்குதான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்க பாவத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க வியாதியை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுடைய பற்றாக்குறையை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்க பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க. அதை பார்க்காதீங்க. அல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம், அவர் உன்னத உயரமானவர். அல்லேலூயா. சொல்லுங்க, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் மிகவும் உயர்ந்தவர். உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு எல்லாவற்றை காட்டிலும் அவர் மிகவும் உயர்ந்தவர். இப்படி பார்க்கணும். எப்படி உருவாக்குறார் பாருங்க. தேவன் நம்ம எப்படி உருவாக்குறோம்னா அவர் யார் என்பதை காட்டி உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். செய்தி முடிவுல ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கணும். வியாதியை கொடுத்து உருவாக்குற கர்த்தர் அல்ல. புதிய உடன்படிக்கையில அந்த நியாயப்பிரமாண காலத்துல அந்த மீறுதலுக்கு உட்பட்டு அவங்க வியாதி வந்துச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் பிசாசு மல்லன் அகப்பட்டவர்களை யாவரையும். சரி, இந்த 4 சுவிசேஷங்கள்ல நீங்க போய் கண்டுபிடிங்க. யாருக்காவது இயேசு கிறிஸ்து வியாதியை கொடுத்தாரா, வியாதியை எடுத்தாரா? பேசலாம். யாரையாவது சாகடிச்சாரா, இல்லைன்னா 12 வருடம் உள்ள ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பினாரா, வாலிபனை உயிரோடு எழுப்பினாரா, 4 நாள் மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினாரா? பேசலாம். இந்தாங்க பிதாவுடைய முழுமை. பங்கு பங்காக முழுமை எங்க பார்க்கலாம்னா பிதாவை எங்க பார்க்கணும்? கிறிஸ்துவில். பேசலாம்.
அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசு வல்லமை அகப்பட்ட யாருக்கு வியாதி கொடுக்கல. இதான் தேவனுடைய படம். பேசலா. ஏன்னா ஆதி ஆமத்துல ஆதாம் உருவாக்கும் போது வியாதி உள்ள மனிதனை ஆண்டவர் செய்யல, தரித்திரம் உள்ள மனிதனை, பற்றாக்குறை மனிதனை ஆண்டவர் உருவாக்கு. இப்போ இந்த ஏசியாவுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனைனா ஏத்திக்கு முடிய பேசுறா. நம்ம கூட பாருங்க சில விசுவாசமா பேசுவோம். பண நெருக்கடி வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? டென்ஷன் வந்துடும். பேசலா. அது மாதிரி வியாதி வந்தா கூட நமக்கு என்ன சொல்லும்? சில நேரங்கள ஒரு அவிஸ்வாசன வார்த்தைகள் இல்லை, நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத விதமான காரியம் நடக்கும் போது நமக்கு பயம் வந்துடுது. இப்படிதான் நம்முடைய வார்த்தை தடுமா இருக்கிறது. இப்ப ஏசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில கூட இப்படிதான் இருந்துச்சு. ஆனா தேவன் எப்படி அவனை மாற்றுகிறார். நாம அடக்க ஒரு மனுஷனாலும் கூட ஆண்டவர் நம்மளை எப்படிதான் பேச சொல்றாரு? ஜீவனுக்கு நன்மையாக பேசும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. பாருங்கள், இந்த பகுதியில பார்க்கும்போது கீழே நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம். அப்பொழுது நான் 3 வாசகங்க. ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பூமி அனைத்தும் பாவம் பெருகி இருக்குதான்னு பேசுவோம். எங்க பார்த்தாலும் பாஸ்டர் வாட்ஸ்அப்ல பாவம், யூடியூப்ல பாவம், ஃபேஸ்புக்ல பாவம், எல்லாத்தையும் பாவம். ஆனால் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. இப்ப பூமி அனைத்தும் அவருடைய பிரசன்னத்தை பாருங்க. நான் ஏற்கனவே 3 காரியம் சொன்னேன். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பிசாசையே உயர்த்திட்டு இருக்காங்க நிறைய பேர். பிசாசு தலை நசுக்கப்பட்டவன். அவன் இல்லைன்னு இருக்கிறான், அவன் தலை நசுக்கப்பட்டவன். பிசாசை உயர்த்தக்கூடாது, உயரம் உன்னதமான கர்த்தரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. 3வது, எப்ப பார்த்தாலும் சின் கான்சியன்ஸ், பாவத்தை குறித்தே விழுந்து போயிடுவேன், அதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ இவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து. நம்ம நீங்க பார்க்க போறோம் ராஜ்யவழி முழுவதும், நம்முடைய சபை முழுவதும், உங்க குடும்பம் முழுவதும் எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார்னா அவருடைய பிரசன்னத்து மூலமாக உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கீழே வாசிக்கலாம் பாருங்கள். 6வது வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து 7-8 வாசனம் என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். Praise God. Hallelujah. இந்த ஏசியா தீர்க்கதரிசி தாங்க நற்செய்தி சொல்லுகிற தீர்க்கதரிசி. கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த தீர்க்கதரிசி யாரு? உங்க வாழ்க்கை, உங்க வாயின் வார்த்தை ஜீவனும் நன்மையும் நீங்க பேச விரும்புனீங்கன்னா எப்படி உருவாக்குவார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால. இந்த ஏசியாவுக்குள்ளுக்கு இந்த பார்வையை மாற்ற அவர் உயரமும் உன்னதமானவர். உங்க பிரச்சனை எல்லாம் கீழே போயிடும். நான் இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் சிந்தனை எப்படி இருக்குது, என் பேச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதை பார்க்காதீங்க. உயரம் உன்னதமான இயேசுவை பாருங்க, தேவனை பாருங்க, அவனோட வார்த்தையை பாருங்க. இங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாயை தொட்ட போது அக்கிரமம் நீங்கிட்டு. இப்ப அவன் சொல்றான், ஆண்டவர் என்னை அனுப்பும். பிரைஸ்லா. இப்ப தேவன் உங்க ஒவ்வொருவரையும் உங்க குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு. பிரைஸ்லா. உங்க உறவினருக்கு ஒரு தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா வச்சிருக்காரு தெரியுமா? நற்செய்தி சொல்லுகிற தீர்க்கதரிசி. இந்த ஏசியா தீர்க்கதரிசி தான் கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை குறித்து அதிகமா எழுதி வச்சிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாறும் தெரியுமா? உங்களோட பேச்செல்லாம் உங்க குடும்பத்துக்கு நீங்க நற்செய்தி சொல்லுவதா மாறுவீங்க. உங்களோட பேச்சு மாறிவிடும். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை சொல்வீங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை என்று பேச ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியாக உருவாக்குவார். இப்ப தேவ பிரசன்னத்தினால இந்த ஏசியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரை நம்ம பார்க்கும்போது இங்கே பேதுருவை ஆண்டவர் உருவாக்குற ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும்
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பாருங்க, இங்க பேதுரு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க வாழ்க்கையில, ஆண்டவருக்காக சாதிக்கணும்னு முயற்சி பண்ணான். அவன் எவ்வளவு ஏறணும்னு நினைச்சாலும் அவ்வளவா கீழே கீழே இறங்கி வரும். நீங்க கூட ஜெயிக்கணும், நல்லா வாழணும், வசனத்தை கடைப்பிடிக்கணும், இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எடுப்பீங்க. ஆனா உங்கள் தீர்மானத்தினால உங்களால முடியாது. பிரைஸ் லார்ட். இங்க பேதுரு பாத்தீங்கன்னா 3 ஆண்டு இயேசுவோடு கூட இருக்கிறான். ஆனால் அவன் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்க முடியல. அவன் 3 தடவை மறுதளிக்கிறான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்மளாம் வச்சுருப்போம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம். பிரைஸ் லார்ட். நம்ம கூடயே இருந்து நம்மளையும் என்ன செய்ய போறான், மறுதளிக்க போறான், நம்ம விட்டு என்ன செய்ய போறான், போக போறான். இந்த சீசன் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ள வீரர்கள் அல்ல. பிரைஸ் லார்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேரக்டர். இவங்களை மேய்க்கிறது பெரிய காரியம். நீங்க கூட நல்லவருக்கு நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட். எப்படிப்பா இவங்களை உருவாக்கின, இவங்களை வச்சுதான் உலகத்தையே அசைச்சார். பிரைஸ் லார்ட். எப்படி தெரியுமா? அவர் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பா இருந்தார். பிரைஸ் லார்ட். இதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, அந்த அன்பு செனமடையாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அன்பு உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பு இல்லை. அது அகாப்பே, அது கிறிஸ்துவின் அன்பு. நம்முடைய அன்பு நெஞ்சிடும் மாறிடும். இல்லையா? கோபம் வந்துடும், வைராக்கியம் வந்துடும், நமக்குள்ள கஷ்டம் வந்துடும். ஆனால் நீங்க நமக்குள்ள ஒரு அன்பு உருவாக்கப்பட்டிருக்குது, அது கிறிஸ்துவின் அன்பு. இப்போ அப்படி பேதுருக்கிட்ட எப்படி நீ என்னிடத்தில் இவர்களிலும் அதிகமாக அன்பா. ஏன் அப்படி சொன்னா, இந்த பேதுருக்குள்ள ஒரு தாகம் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்கள் சாதிக்கணும். பிரைஸ் லார்ட். நீங்களும் கூட நீ ஆண்டவருக்கான எழும்பணும் அப்படின்னு விசுவாசித்தீங்கன்னா, ஒன்று உங்களை எப்படி உருவாக்குவார் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய பாணி எப்படி தெரியுமா? அன்பு தாங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளுக்கு கடைசி நிலைத்திருப்பது அன்பு. இந்த அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு அவங்களுக்குள்ள அப்படியே போயிச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேதுரு தாங்க சிலுவையில் மறிக்கும் போது அவன் இயேசு கிறிஸ்துவ போல சிலுவையில் அறைக்கணும்னு சொல்லும்போது அவன் சொன்னான், என்னை இப்படி அறைய வேண்டாம், தலைகளை அடை செய்யுங்க. அன்பு வந்துருச்சு பாருங்க. ஜீவனுக்காக தான் பயந்து ஓடினான். ஆனா இவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு, இவன் எப்படி ஆண்டவர் சிநேகிக்கிறார், இப்படி நேசிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும். பிரைஸ் லார்ட். மறுதளிச்சு போனவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இவனை தான் கொண்டு வந்து அந்த அப்போஸ்தலர்களை முக்கியமான ஆளா கொண்டு வந்து வைக்கிறார். இதாங்க அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிவுக்கு எட்டாத. பிரைஸ் லார்ட். சர்ச்சில் கடைசி வருவாங்கல்ல, நாடி கூப்பிட்டு சேர் போட்டு உங்களை ஆண்டு ரொம்ப நேசிக்க அப்படின்னா சொல்ல முடியுதா? அல்லேலூயா. நிறைய பேர் சிரிச்சுக்கிறாங்க. மாஸ்டர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. பிரைஸ் காட். கிறிஸ்துவின் அன்பு. அப்போ நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு தாங்க அவங்களை குற்ற உணர்வுனால உருவாக்குவான். உங்களால் முடியாது என்று சொல்லுவான். உன்னால இது முடியாது, அது முடியாது, நீ ரொம்ப கோபக்காரன், உனக்குள்ள அன்பே இல்லை, நீ எல்லாம் இந்த வசனத்துப்படி வாழ முடியாது, பெரிய கிறிஸ்தவனாகும் அப்படிலாம் போய் சொல்லுவான். நான் ஆண்டை எப்படி உருவாக்குவார் தெரியுமா? அன்பு தாங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவங்க இதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. பிரைஸ் லார்ட். நான் விசுவாசியா இருக்கும்போது சர்ச்சு முடிஞ்ச உடனே என்னை சினிமா கூட்டு போயிட்டாங்க. பிரைஸ் லார்ட். அதுக்குன்னு குரூப் இருப்பாங்க. சர்ச்சு முடிஞ்சோட 10 பேர் வெளியே நிற்பான். நான் ஏற்கனவே சர்ச்சில் பின்னாடி தான் உட்காந்துட்டுருவேன். முடிஞ்சோடனே சர்ச்சு கூட இங்கே ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. என்ன படம்லாம் கேட்காதீங்க. பிரைஸ் லார்ட். எனக்கு தெரியும், ரொம்ப விரும்பின ஒரு படத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி தான் ரிலீஸ். சரி, நானும் என் நண்பனுக்கு உட்காந்துருந்தோம். பக்கத்து சீட்டு வர கிடைக்கல. சரி, படம் போட்ட உடனே சர்ச்சிலேருந்து போனனால அவன் வந்த உடனே எல்லாரும் பேர் சொல்றாங்க. நானும் அவனும் அல்லே பிரைஸ் காட். பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு, அவன் கிறிஸ்டின் தான். டேய் சர்ச்சு இல்லடா, தேட்டர்டா. பிரைஸ் காட். ஒரு நாள் நான் வச்சுக்க, நான் திரும்ப ஆண்டுடோ ஒப்பு கொடுத்து வேலைலாம் பார்த்துட்டு திரும்ப மினிஸ்ட்ரிக்கு ஊழியத்துக்கு வந்து
ஒரு நாள் ரொம்ப தேவ பிரசன்ஸில் ஆண்டவரே என்னை எவ்வளோ நேசிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு அந்த காட்சியை காமிட்டாரு. மகனே, நீ தேட்டரில் உட்காந்து இந்த பதையா, அப்பையும் என்னுடைய அன்பு 100% தான், இப்பையும் என்னுடைய அன்பு 100%. பிசாசு உங்களை அநேக குற்றப்படுத்துவான். விலகி போயிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. நீங்கள் தான் அந்த ஒரு ஆடு. ரைஸ்லா சொல்லுங்க, அப்படி கையை மனதில் வச்சு சொல்லுங்க, நான் தான் அவருடைய ஆடு, அவருடைய கைக்குள்ளான ஆடு, நான் அவருடைய செல்ல ஆடு. ஆண்டவர் எங்களை ரொம்ப பிரியம், ரொம்ப ரொம்ப பிரியம். சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப பிரியம். உங்களை யாரா அப்படி நேசி காட்டாலும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பு. உண்மையாக எனக்கு ஊழியத்துக்குலாம் சம்பந்தமே கிடையாது. நான் பசங்களோடு சுற்றிட்டு இருந்தேன். பிரைஸ் காட், எனக்கு ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் என்னையும் உருவாக்கியிருக்காருன்னா நான் சொல்லுவேன், அது கிறிஸ்துவின் அன்பு தான். பிரைஸ் காட், அவருடைய அன்பு தான். அந்த அன்பு தான் மாறாத அன்புங்க. இப்போ இந்த பேதுரை பார்த்து சொல்றாரு, எப்படி பேசுவார், எப்படி பேசியிருப்பார் பாருங்க. அப்படி பேதுரை அப்படி பார்த்துருப்பாரு. பேதுருக்கு அவருடைய மனம் அப்படியே உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம் பாருங்க. அப்படியே அப்படியே பேதுரை அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா நான் அப்பா சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு, மீன்லாம் திரும்ப கொடுத்துருக்காரு, 133 பெரிய மீன்களை கொடுத்துருக்காரு. எப்படா அப்படியே நிற்கேன்னு நினச்சி அப்படியே குறுகிட்டு நிற்கிறான். அப்படி அவனை பார்த்துறாரு, பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். மறுபடியும் 3 தடவை சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, என்னால் முடியல, ஆனால் நீர் அறிவீர். நான் உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறேன். இதை புரிஞ்சுக்கோங்க. இதாங்க பிசாசுடைய பொய்க்கு என்ன செஞ்சிடாங்க, போயிடாங்க. ஆண்டவர் சொல்லுங்க, எந்த ஏன்னா நம்ம நீதிமான ஆன பிற்பாடு நம்ம நேசிக்கல, பாவியா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நீங்க சர்ச்சில் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே, இதனால ஆண்டவர் உங்களை நேசிக்கல. நீங்க அவர் அறியாம இருக்கும் போது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை நேசிக்கிற ஒரு அப்பா. எப்படி இதாங்க நற்செய்தி. நற்செய்தியை போய் சொல்லணும்னா, என்னைய ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இந்த இப்படி சத்தியங்கள் எனக்கு அப்போ புரியல. ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ண, மலைவாழ் ஜனங்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல் பிரசங்கம், பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாத்தையும் ஓடிடுவான். அல்லேலூயா. இது தீர்வு இல்லைங்க. பாவம் இருக்குது உண்மைதான், அதுக்கு தீர்வு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ ஒரு நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ இயேசு கிட்ட வா, உன்னை இயேசு அவரே மாற்றும். இதான் நச்சு. இந்த ஏசியாவை அவருடைய பிரசனத்தினால உருவாக்கினார். அவர் சொன்ன, ஆண்டவரே, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், ஆண்டவரே, எப்படி உணர்த்தினார் பாருங்க. நம்ம இன்னைக்கு சொல்றோம், ஏண்டா வாயை திறக்காடா அப்படின்னு திட்டுறோம், வாயை எப்படி பேசாதீங்கன்னு சொல்றோம். ஆனால் தேவ பிரசனம் உங்கள் வாயை மாற்றி விடும். பிரைஸ் காட். இங்கே பேதுரு அப்படியே சொல்றான், அப்படியே திகைச்சு அப்படியே என்னதான் செய்ய, எப்படிதான் ஆண்டவருக்கு முன்பா நிற்பேன்னு சொல்றான். ஆனால் ஆண்டவர் வந்து அன்பா பேசுறார். இந்த பேதுரு தான் அப்போஸ்தலனாக, ஆதி திருச்சபையில முதல் அப்போஸ்தலனாக, ஒரு பிரமாதமான ஒரு முக்கியமான லீடராக இந்த பேதுரு தான் எருசலேமில் அப்படி நடந்து போகும்போது அவனுடைய பிரசனத்தினால அநேக சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள என்ன உணர்வு இல்லை, குற்ற உணர்வு இல்லை. புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. அது நன்றாக புரிஞ்சு. கிறிஸ்துவின் அன்பை அவன் ருசித்து பார்த்துட்டான். அதெல்லாம் சொல்றான், ஒரு மடவனை பார்த்து சொல்றான், என்ன நோக்கி பாரு, இவர் ரொம்ப ரொம்ப ஹீரோவாகும். சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி, பெரிய பரிசுத்தமானவாறு அப்படி ஆக்ட் பண்ற அப்படின்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, என்னிடத்தில் குறை உண்டு, நான் அறிவிக்க வந்தது என்னை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வர நம்ம இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிட்டா இருக்கணும். நான் எல்லாம் சரியாயிட்டேன் அப்படி யாரும் சொல்லத்துக்கு ஒருவனும் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பேதுரு சொல்றான், என்னை நோக்கி பாரு என்று சொல்ற அளவுக்கு அவனுக்குள்ள இருந்த குற்ற உணர்வு நீங்கிருச்சு. பிரைஸ்லா. சொல்ல, ஒண்ணு தேவ பிரசன்னத்தினால என்னை உருவாக்குவாரு, ரெண்டாவது அவருடைய அன்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா, பவுல் எப்படி உருவாக்கினாரு, அவன் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான், சத்தியத்துக்காக வைராக்கியமாக இருந்தான். ஆனால் கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் அவனுக்கு இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் அப்படிங்கிற 9ஆம் அதிகாரம், இதை நம்ம சொல்லி நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்படிங்கிற 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் அதில் வாசித்து பார்த்தோம்னா,
பவுலை தேவன் உருவாக்குற விதத்தை இங்கே நம்ம பார்க்க முடியும். வாசிங்க சிஸ்டர். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரின் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பவுல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன். ஆதியாகவும் யாத்திராகவும் லேவியாகவும் எண்ணாகவும் உபாகத்தை மனப்பான்மை சொல்றவங்க. பரிசெய்யன் அவன். பிரைஸ்லா. கமாலியனுடைய பாதத்தில் படித்தோம். அவ்வளோ பெரிய பணக்காரன். இது கர்த்தருக்காக தான் இப்படி இருக்கு. நம்ம நிறைய பிரசங்கம் அப்படிதான் நியாயப்பிரமாண பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் இவன் அர்ப்பணித்தனா இப்போ கர்த்தர் நம்மளை எப்படி உருவாக்குறாருன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? கையை காலை ஒடிச்சு நம்ம என்ன செய்யறதில்லை, உருவாக்குறது இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். பிரைஸ்லா. நாம் ஆராதிக்கிற தேவன் அன்பானவர். பிரைஸ்லா. இப்போ இந்த பவுலுக்குள்ளாக எப்படி வைராக்கி இருந்துச்சுன்னா, இந்த கிறிஸ்துவை பின்பற்றவர்களை கொலை செய்யணும். இவங்க பழைய ஏற்பாட்டின்படியாக என்ன செய்யல, இவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய என்ன, யூதர்களுடைய என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவருடைய அந்த 10 கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மட்டும்தான். புறஜாதிகள்லாம் ஆண்டவர் வந்து அக்கினிக்காக உருவாக்கி வச்சிருக்காரு. புறஜாதிகள் ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முழு மனுக்குலத்தையும் நேசிப்பதற்காக கிறிஸ்து சிலுவையிலே பலியாயிட்டார். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்துல எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த மதத்தினரா இருந்தாலும், எந்த ஜாதியினரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், சிவப்பா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிட்டா அவனை ஏற்றுக்கொள்கிறார். பேசலாம். இப்போ இங்க இப்போது சபை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சபைக்குள்ளாக மற்ற மதத்தினர் என்ன செய்யறாங்க, உள்ள வராங்க. புறஜாதிகள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு இந்த பவுலுக்குள்ள வைராக்கி என்னன்னா, இவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இப்படிப்பட்டவங்க இப்போ எங்கேயாவது ஜபம் நடந்துச்சுன்னா போய் நினைஞ்சு அவங்களை போய் பிடிச்சு அடிக்கிறது. இதுதான் பவுலுடைய வேலை. இப்படி வைராக்கியமா இருக்கிற பவுலை ஆண்டவர் எப்படி உருவாக்குறாரு பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்கலாம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும், இந்த மார்க்கத்தான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். வாங்கிட்டு வரோம். அத்தாரிட்டி உள்ள மனுஷன் வாங்கி கட்டி அவனை கொலை செய்யணும், இது பண்ணணும். பயங்கரமான ஒரு வெறி உள்ள ஒரு நபராக பவுல் வந்துட்டு இருக்கிறார். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. இவன் நினைக்கிறான் சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சத்தியமே கிறிஸ்து. அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். இங்க புரிஞ்சு. இப்ப அவனை சுற்றி வானத்திலிருந்து ஒரு ஒளி. இது அவங்க வார்த்தையின் வெளிச்சம். பிரைஸ்லா. வார்த்தையின் வெளிச்சம் அவனை சுற்றி பிரகாசிக்குது. அப்படி இப்ப எப்படி பேசுறாரு பாருங்க ஆண்டவர். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? சர்வ வல்லமையுள்ள தேவங்க. இப்போ ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து உங்ககிட்ட வந்து, ஏன்பா இதை துன்பப்படுத்தாதப்பா அப்படின்னு சொல்லுவாரா? இப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, வானம் பூமியும் அவருடைய, வானத்துக்கு பூமிக்கும் அவரே அதிகாரி. அவர் வந்து இப்படி வைராக்கியமா இருக்கிற, சத்தியம் தெரியாமல் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டுற சவுலை சந்திக்கிறாரு. சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறான். ஏன்னா இவனுடைய இதெல்லாம் வைராக்கியமா கர்த்தருக்காக செய்யணும். நாங்களாம் சத்தியம் கட்டணும், ஆனால் உடனே வட இந்தியா போய் அசைச்சிடணும். பிரைஸ்ல இப்படி சத்தியத்துக்காக நாங்களாம் சத்தியத்துக்காக நிற்கிறனால நாங்களாம் ஒயிட் ட்ரெஸ்ல எப்போதும் இருப்போம். நாங்கள் கர்த்தருக்காக எல்லாத்தையும் கலட்டி விட்டோம். சரி, நல்லது. பிரைஸ்ல நாங்கள் கர்த்தருக்காக எல்லாத்தையும் வீடெல்லாம் விட்டுட்டோம். அவங்களே பேசுவாங்க. பிரைஸ்ல ஆண்டவர் உங்களை பேச விரும்பவில்லை, கிறிஸ்துவை பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இவன் எப்படின்னா கொலை செஞ்சுட்டா, மக்களை பிடிச்சிட்டு வந்துட்டா, இவன் என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவருக்காக தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுனா, இப்போ அவனை மாத்துறாரு. அவன் புரியாத அந்த சத்தியம் அவனுக்கு புரியல, அவன் எதிர்க்கிறான், அவனை மாற்றுறாரு. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பைபிள் எனக்கு கிழிச்சு போட்டு ஆளுங்க. பேசுதா நான் சாமானியமாக வச்சுக்கப்பட மாட்டேன். பேசுகா நான் 10th படிக்கும் போதே 80 சம்மதம் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படித்தனோ இல்லையோ
ஆனால் அப்போ எங்கள் வாத்தியார் சொல்றாரு, பிசிக்ஸ் வாத்தியார் பிரச்சனை பிடிக்கும்போது, உனக்கெல்லாம் அந்த படிப்புலாம் ஏறாதா, நீ பெரிய நீ வந்து ஒன்று சன்னியாசி ஆயிடுவ, இல்லைன்னா நீ ஆன்மீகத்தில் போவேன்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். எனக்கு கூட அப்போ கூட தெரியாது. ஏன்னா அவரை பிடிச்சி கேட்காம, சார் இந்த உலகத்தை போல யார் உண்டாக்கினார், இது எப்படி சார் இப்படி போட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வியில கேள்விப்பட்டு, பிசிக்ஸை பற்றி கேட்கறா, இந்த கெமிஸ்ட்ரியை பற்றி கேட்க, நீ என்னடா ஆன்மீகமாக கேட்குற, நீ உனக்கு வேணாண்டா, நீ ஆன்மீகத்துக்காக என்ன செய்வ போவேன்னு சொன்னார். எனக்கு அப்போ கூட தெரியாது. பிரேஸ்லா அப்போது என்னுடைய நண்பன் வந்து ஒரு பைபிளை கொடுத்தான். நான் நினைச்சேன் இவங்கெல்லாம் மதத்தை செஞ்சுட்டாங்க போகிறாங்க, அதுக்காக கேள்வி கொடுங்க. அவன் இப்போ நல்லா படிப்பான், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். சரி இப்படி ஒரு ஆளை வச்சுக்கணும். பிரேஸ்லா கிளாஸில் நான் ஏட்டிக்கு அவன் சுற்றிட்டு இருப்பேன். அவன் ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுவான். நான் சொன்ன உடனே எழுதி கூட கொடுத்துருவான். எழுத்து வர சூப்பராக இருக்கும், நம்ம எழுத்து நல்லா இருக்கும். பிரைஸ்க்கான அதனால சரி என் ஃப்ரெண்டாக இருக்கிறது நமக்கு நல்லது தான், ஏதாவது உதவி செய்வான் அப்படின்னு அவன் அப்படியே வந்தான், பைபிள் கொடுத்தான். நான் சொன்னேன், சரி இவனை எதிர்த்தா நமக்கு கிளாஸில் என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான், சரி வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அது ரெண்டாக கிழிச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மதத்தை பரப்புறாங்க. அப்படிதான் எனக்குள்ள இருந்துச்சு. பிரைஸ்கா என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து என் வாழ்விலே அவர் வெளிப்பட்டார். பிரைஸ்லா அவர் தான் உண்மையான கடவுள் என்பதை அன்று எனக்கு வெளிப்படுத்தினார். பிரைஸ்லா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்போ இப்படி இந்த வைராக்கியத்தில் இருக்கான். ஒரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான், தேவனுக்காக பெரிய காரியம் சாதிக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கான். இப்போ அவனை திருத்தல. பிரைஸ்லா சவுலே சவுலே நீ என்னையே துன்பப்படுத்துகிறான். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். சூப்பர். இந்த பவுல் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவருக்கு நீர் யார், இங்கதாங்க கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். பாருங்க, இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில இங்கிட்டு மோசே இங்கிட்டு எலியா. மோசே என்பது நியாயப்பிரமாணம், சொல்லு மோசே என்பது நியாயப்பிரமாணம், எலியா என்பது தீர்க்க தரிசனம். அதுக்கடுத்து பிதாவின் சத்தம் கேட்குது. இப்போது எலியாவும் போயாச்சு, மோசையும் போயிட்டாரு. இப்ப சீசர்கள் இருக்காங்க, பிதாவின் சத்தம் கேட்குது, இவருக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. இந்த மோசே எலியா யாருன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்த வந்தாங்க, பங்கு பங்காக. பிரைஸ்லா ஆதி ஆகமத்தில் கிறிஸ்து இருக்கிறார், யாத்திராமத்தில் கிறிஸ்து இருக்கிறார், லேவியாகமத்தில் கிறிஸ்து இருக்கிறார், பலி, அப்படி ஒவ்வொரு புஸ்தகமா. இப்போது பிதாவாகி தேவன் கிறிஸ்துவே இந்த முழு மனுக்குலத்துக்கு அனுப்பிட்டார். பிரைஸ்லா. இப்ப மோசையும் இல்லை, மோசே என்பது தீர்க்கதரிசன புஸ்தகம், சாரி நியாயப்பிரமாணம். எலியா என்பது தீர்க்கதரிசன புஸ்தகம். பழைய ஏற்பாடு முழுவதும் நியாயப்பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசன புஸ்தகம் தான். அப்பதான் ஆண்டு உயிர்த்தது பிற்பாடு சொல்றாரு, என்னை குறித்து நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்திலும் எழுதியிருக்கிற கிறிஸ்து நானே சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஆண்டவர் சொல்றான், நீ என்னை துன்பப்படுத்த கிறிஸ்து நானே. அப்படி கிறிஸ்து அந்த வெளிச்சம் அவனுக்குள்ள வருது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து மரிச்சது உண்மைதான். அப்ப இவங்க கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. அவ்வளவு அடுத்து சொல்றான், இங்க வைராக்கியமா பாராட்டிருந்தாங்க, திடீர்னு இங்க வந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதுதான் இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றார். உங்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். பிரைஸ்லா. உடனே மாறுறான், ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். இருக்கிற வண்ணமாக பவுல் கொலகாரன், பிரதான பாவி அவன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டான், அப்படியே ஆர்ப்பணிச்சிட்டான். ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த பவுலை வச்சு திருச்சபைக்குரிய 13 நிருபங்களை ஆண்டவர் எழுத வச்சாங்க. அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமா கொடுத்தாரோ, கிறிஸ்துவின் மூலமாய் திருச்சபைக்கு வேண்டிய சத்தியத்தை இந்த பவுல், எதிராக இருக்கிற பவுலை தான் ஆண்டவர் ஒரு அன்பின் பவுலாக, ஒரு அன்பை பாருங்க, 1 கொரிந்தியர் 13 அன்பை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான். பிரைஸ்லா. சத்தியத்தை உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இந்த நாள்ல ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா, கர்த்தர் உங்களை ஒரு நீதிமானாக, பரிசுத்தவானாக, ஐஸ்வர்யவானாக, சுகம் உள்ளவனாக, அவருடைய பிள்ளையாக ஏற்கனவே உருவாக்கி வச்சிட்டார். அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டனால நம்ம இப்படியாக மாத்திட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணுமா, நீங்கள் உருவாக்கப்பட்ட சத்தியத்தை புரிந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க இப்ப எப்படி ஏற்றுக்கொள்ளணும், நான் ஒரு பாவி, நான் என்னால் முடியாது, நான் ஒரு ரொம்ப அவிசுவாசமான ஆளு, என்னால் என் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்படி பேசக்கூடாது. அல்லேலூயா. நீங்க எப்படி பேசணும், நான் ஒரு நீதிமான், என் வாய் ஜீவ ஊற்று. நீங்க உங்களுடைய பாத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா, உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டதுனால
உங்க பாத்திரம் பரிசுத்தமாக, நீதிமானாக, தேவனுடைய பிள்ளையாக, ஐஸ்வர்யவானாக, சுகமுள்ளவனாக, கர்த்தருடைய பலத்தினால் நீங்கள் இந்த பூமியில ஒரு நல்வாழ்வை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பிரைஸ் காட். பவுல் சொல்றான், நான் என்ன செய்ய சித்தம். நான் ஒன்று சொல்றேன், நீங்க நல்லா வேலை பாருங்க. வேலை பார்க்கிற இடத்துல கூட உங்களை உயர்த்துவார். பிரைஸ் காட். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிசினஸ்ல ஆண்டவர் உயர்த்துவார். எதையோ ஒன்றை நீங்கள் ஒரு பிரமாண்டமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்காரு. பிரைஸ் காட். அதனால உங்க மேல ஒரு அற்புதமான நோக்கம் இருக்கு. அது முதல்ல இந்த சபையில் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்ய போறீங்க. பிரைஸ் காட். வேலை பார்த்துட்டு இந்த நற்செய்தியை சொல்ல போறீங்க. இந்த ஏசியா போய் அடுத்த நற்செய்தி சொல்லக்கூடிய ஆளாக அவன் மாறிவிட்டான். இந்த பேதுரு அன்பின் சீசனாக, கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாக மாறிட்டான். அடுத்த பவுல் சத்தியத்துக்கு வைராக்கியம் உள்ள மகனாக ஆண்டவர் எழுப்பிட்டாருங்க. அப்படி எழுதி நிற்போமா? Glory to Jesus. ஆண்டவரை என்னை உருவாக்க முடியும். இந்த பாடல் திரும்ப பாடி அந்த செய்தி முடிக்க போயிடும். Glory to Jesus. ஒன்றே ஒண்ணுங்க, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருக்குது. உங்க பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு மிக அற்புதமான திட்டம் இருக்குது. நீங்க பார்க்கிற இடத்துலயே உங்களை உயர்த்திருக்கு தேவனுடைய திட்டம் இருக்குதுங்க. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை ஒன்றே ஒண்ணுங்க, ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்குறா? தீமையினால் உருவாக்குறவர் அல்லங்க, ஒரு அன்புனால உருவாக்குவார், அவருடைய பிரசன்னத்தினால உருவாக்குவார், வார்த்தையை கொண்டே அவனை என்ன செய்வாரு? மாற்றுவார், உருவாக்குவார். ஹோலி ஸ்பிரிட். நீ உங்களுக்கு வயது ஆயிருக்கலாம், ஆனாலும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். எந்த வயதிலையும் கர்த்தர் உங்களை உருவாக்க முடியும். நீங்கள் நானும் செய்ய ஒரு காரியம், ஆனால் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பவுல் கேட்டான், உடனே பவுலுக்கு தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம பவுலை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். நீங்க வேலை பார்த்துக்கிட்டு ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியத்தை நீங்க சாதிக்க முடியும். ஹோலி ஸ்பிரிட் உங்களோட அன்பின் சீசியாக, அன்பின் சீசனாக கர்த்தர் உருவாக்குவார். உன் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். உன் சேவைக்காய் என்னை தருகிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில். பாருங்க, சரீரத்துல வியாதி இருக்கலாம், நீங்க வானோடு சொல்லணும், ஆண்டவரே வியாதிலா சரீரமாக என் சரீரத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. வியாதி உள்ள சரீரத்தை உங்ககிட்ட என்ன செய்றேன்? படைக்கிறேன். வியாதிலா சரீரமாக. சில கடன் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம், ஆண்டவரே நான் கடன் கொடுக்கிறவனாக என்னை உருவாக்க மாட்டேன். உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போராட்டம் இருக்காங்க, சொல்லுங்க என் குடும்பத்தில் சமாதானமாக உருவாக்குங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திட்டங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் நாங்கள் அனைவருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, நான் தேவ ராஜ்யத்துக்காக பெரிய காரியம் நான் சாதிக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் இதை நீங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? நீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தீங்கன்னா அந்த படிக்கிற இடத்துல என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கப்பா. வேலை பார்க்குற இடத்துல நான் டாப் 1 இருக்கணும் ஆண்டவரே. எப்படி உருவாக்கியிருக்காரு தெரியுமா? உங்களை நீதிமானாக, பிரசுத்தமானாங்க, ஐஸ்வர்யமானாங்க, உன்னதத்தில் அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. நீங்க ஆவியான சொல்றாரு, நீங்க எதை இதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்குறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவரே இந்த கடலான ஒரு வாழ்வை எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை உருவாக்குங்கப்பா. இல்லாதவைகளை இருக்கிற போல உருவாக்குற கர்த்தர். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க அப்படியே இந்த பாடலை பாடிட்டு நம்ம அப்படியே கம்பெனி எடுக்க போறோம். உங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஒரு பொருள்
அழகாக உருவாகணும்னா நொறுக்கப்படணும். பிரைஸ்லா, கிறிஸ்து உங்களுக்காக நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு மோல்டிங்குள்ள போய் தான் வெளியே இணைஞ்சிருக்குது, வந்திருக்குது. அவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்டார், உங்க சார்பில்ங்க. அதனால உங்களை தீமையினால தேவன் உருவாக்குறவர் அல்ல, அவருடைய பிரசன்னத்தினால, அன்புனால, அவருடைய வார்த்தையினால உங்களை உருவாக்குற கர்த்தர். உங்களுடைய ஜெப குறிப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னைக்கு ஜெபிங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், நீங்கள் விசுவாசிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைத்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைத்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரு வார்த்தையை சொல்றாரு. எத்தனை பேர் நான் டாப் லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேனாக வரணும் சில விரும்புகிறவங்க அவங்க கையை வைத்துங்க. க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ. சிஸ்டர்ஸ் கூட கையை வைத்துங்க. விசுவாசிங்க, அவன் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், தேவ ராஜ்யத்துக்கான கொடுக்கணும். ஆண்டவரே, இப்போது கை வைத்துக்கிற உங்களோட பிள்ளைகளை அப்படியே உருவாக்குங்க. டாப்ல உருவாக்குங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் பிளஸ் பண்றேன். ஆமென். ஓ, கரங்களை தட்டி ஜீசஸ். எத்தனை பேர் நான் வேலை செய்யணும், ஆண்டவருக்காக நான் எழும்பணும், ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படி சொல்றவங்க வளர்க்கறத உயர்த்துங்க. ஆண்டவர் இன்று முதல் உங்களை உருவாக்க போறாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு பவுல் கேட்டான். கர்த்தர் அவனை உருவாக்கிட்டாருங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால வா, ஆண்டவர் உமக்காக எழும்பணும்னு இருக்கிற ஒவ்வொரு மேல இப்போது தேவனுடைய பிரசன்னம் உருவாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாம் கரங்களை வச்சுனால இந்த சபையை இந்த கடைசி காலம் எடுப்பதற்காக உருவாக்குங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அபிஷேகத்தினால எங்களை உருவாக்குங்கப்பா. இப்ப நாங்க இருக்கிறத பார்க்கிறோம், 1000 மடங்கு பள்ளிக்கு பெருகும்படியாக சபையை உருவாக்குங்க, ஊழியக்காரரை உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். அப்படி நம்ம திருவது எடுக்க போறோம். நம்மை உருவாக்குறதுக்காக அவர் கெத்செமனேல நொறுக்கப்பட்டாங்க. உங்களை எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, உங்களை உருவாக்குறதுக்காகவே இயேசுவை தேவன் நொறுக்கினார். இன்னைக்கு அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் போது, ஆண்டவரே, பிக்கப்பட்ட சரீரம், நொறுக்கப்பட்ட சரீரம், 17 முட்கள், 39 அடிகள் உமையில் இருக்கும் அவர் விளக்காமல் இருந்தார்.